ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அரிசுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்மலில் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பீன்ஸ், கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் ஹோம்மேட் பிரியாணி பவுடர், அப்புறம் சீரக சம்பா ரைஸ் 2 கப் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கோகோனட் மில்க். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிள், ஆனால் சீக்கிரம் செஞ்சிடலாம். இது ஹோம்மேட் பிரியாணி பவுடருக்கு நீங்கள் என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா, மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் வத்தல். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை லேசாக வெறும் கடாயில் நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் கூட 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இந்த சீரக சம்பா ரைஸ்க்கு ஹோம்மேட் மசாலா பவுடர், நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாசனை பொருட்கள் பட்டை, ஏலக்காய், அப்புறம் லவங்கம், பிரியாணி இலை, இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம ஆனியன், நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அப்படின்னா தான் பிரியாணிக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆனப்புறம் நம்ம க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன், அதை தான் கீரி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா எல்லாம் ஃப்ரை ஆன அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ 2 கிளாஸ் நீங்கள் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளினா 1 போதும். இல்லை சின்னதுன்னா ஒரு 1.5 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 2 போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மின்ட் அண்டு கோரியண்டர் லீவ்ஸ் 2மே சேர்த்து நான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தான் எடுத்திருக்கேன். 2யும் நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ அது வதங்கின அப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இது கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதில் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கலரின அப்புறம் இப்போ நம்ம பிரியாணி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ பிரியாணி பவுடர்லேயே ஸ்பைஸ் இருக்கும், ஏன்னா நான் வத்தல் போட்டு தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதிலே ஸ்பைஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் தேவைப்படாது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைப்பட்டோன்னா நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ பிரியாணி பவுடர் மட்டும் போட்டுட்டு நல்லா வதங்கின அப்புறம் இப்போ நம்ம கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் ரைஸ்க்கு 4 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஸோ இதில் பாதி நீங்கள் கோகோனட் மில்க் சேர்த்துக்கோங்க. ஸோ 2 கப் ரைஸ்னால் 2 கப் கோகோனட் மில்க்கும் 2 கப் நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நார்மல் வாட்டர் சேர்க்குறேன். ஸோ இது சேர்த்த அப்புறம் இது தண்ணி நல்லா கொதித்து வந்த அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு
இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ் சேர்த்தப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வந்து இதை நம்ம விசில் போட்டு 2-3 விசில் போட்டால் டேஸ்டான ஸோ 3 விசில் கழித்து டேஸ்டான சூப்பரான கோகோனட் மில்க் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.